அரசு சிமெண்ட் விற்பனையில் லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி செய்ததாக கூறி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். திருச்செங்கோட்டில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் அரசின் சலுகை விலை சிமெண்ட் இருப்பு வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. சிமெண்ட் மூட்டைகளுக்கான தொகையை வங்கி வரைவோலை எடுத்து அளிக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் இங்கு பணியில் இருந்த கிருபாநாதன், கிடங்கு பொறுப்பாளர் ரமேஷ் ஆகியோர் பொதுமக்களிடம் வங்கி வரைவோலைக்கு பதிலாக ரொக்கமாக தருமாறு வலியுறுத்தி தொகையை பெற்றுக்கொண்டு சிமெண்ட் மூட்டைகளை தராமல் மோசடி செய்துவிட்டதாக கூறி பொதுமக்கள் கிடங்கை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த திருச்செங்கோடு வட்டாட்சியர் குப்புசாமி இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்டு பயனாளிகளுக்கு சிமெண்ட் கொடுக்காமல் தலைமறைவாகிவிட்டார் கிருபாநாதன். கேட்டால் பணி ஓய்வு பெற்றார் என்று சொல்கிறார்கள். இங்கு பணியில் இருக்கும் ரமேஷிடம் கேட்டால் ஒரு ரெஸ்பான்ஸாக பதில் ஒன்றும் இல்லை. அதனால் பொதுமக்கள் இன்று கேட்கிறோம். அடுத்த கட்டமாக இந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு எங்களுக்கு உண்டான சிமெண்ட் கிடைக்கும் வரை போராடுவோம் என்று கூறிக்கொள்கிறோம்.